வெல்கம் டு தமிழ் அனிமே வாய்ஸ் சேனல். நான் உங்கள் ஏஜே. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற அனிமே பார்த்துட்டிங்கன்னா கைஜியோட 5வது எபிசோட். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இதெல்லாம் போய் பார்த்துட்டு இருங்க. அது போக நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய அனிமே பேசிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். அனிமேஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணவங்களோட பண்ணாதவங்க தான் நம்ம சேனல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நம்மளோட சேனல் லிங்க்லாம் அனுப்பிச்சு விட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. மறக்காம பெல் ஐக்கான் எல்லாரும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க மக்களே, இன்னைக்கு எபிசோடுக்குள்ள போகலாம். ஸோ போன மேட்ச் லாஸ்ட்ல பார்த்துருந்தீங்கன்னா நம்ம கைஜி பார்த்தீங்கன்னா ராக் கார்ட்ஸா ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாரு. பார்த்தா இன்னொரு கேங் பார்த்தீங்கன்னா பேப்பர் கார்ட்ஸா ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம டீம்மேட்ஸ் வேற 2 ஸ்டாரை விட்டுருப்பாங்க. இப்போ நம்ம கைஜி டீம் கிட்ட வெறும் 3 ஸ்டார், அதாவது ஆளுக்கு 1 ஸ்டார் தான் இருக்கு. ஸோ ஆப்போனண்ட்ல பேப்பர் கார்டு ஹோல்ட் பண்ண வச்சிருந்தவங்களும் வந்து கைஜி கிட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி கூட வேணா ஒரு மேட்ச் வந்து பாரு அப்படிங்கும்போது நம்ம கைஜி இருந்துட்டு டெத் மேட்சுக்கு கூப்பிடுவாரு. இந்த மாதிரி பட் அதுக்கு அந்த நபர் ஒத்துக்க மாட்டாருங்க. ஸோ இப்போ அப்படியே கண்டினியூ பண்றாங்க. ஸோ நம்ம கைஜி கேட்குற இந்த மாதிரி டெத் மேட்ச்க்கு வா அப்படின்னு கேட்கும்போது, இங்க பார் நான் உன்னை கூப்பிட்டது ஒரே மேட்சுக்கு தான், உங்க கூட எல்லாம் தொடர்ந்து விளாண்டுகிட்டே இருக்க முடியாது, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் கிளம்பும் போது நம்ம கைஜி இருந்துட்டு சரி சரி டெத் மேட்ச் வேணா ஒரு 2 மேட்ச் விளாடலாமா அப்படின்னு கேட்க, இங்க பாருக்க நான் உனக்கு புரியல, ஒரே மேட்ச் தான் விளாடுறதுக்கு நான் ஒத்துப்பேன் அப்படிங்கும்போது நம்ம கைஜி இருந்துட்டு சரி ஒரு மேட்ச் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாருங்க. ஸோ இவங்களுக்குள்ள அப்படியே பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஆப்போசிட்ல இருக்கிற நபரும் பார்த்தீங்கன்னா அவர் பேக்கெட்ல ஒரே ஒரு கார்டு தனியாக வச்சிருப்பாருங்க. அந்த கார்டு எடுத்துட்டு என்ன ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்க நம்ம கைஜி இருந்துட்டு டக்குன்னு டீம்மேட்ஸ் கிட்ட போறாருங்க. இவர் வந்து டே எங்க போறாங்கும் போது இல்ல வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக்கெட்ல இருந்து மொத்த காசையும் எடுத்து அந்த டேபிள்ல போறாரு. இந்த மாதிரி எங்கிட்ட இப்போ 1 ஸ்டார் தான் இருக்கு, நான் இப்போ தோத்துட்டேன்னா எப்படி நான் வெளியே போயிடுவேன். ஸோ வந்துட்டு எனக்கு இப்போ இந்த காசெல்லாம் இப்போ நான் வந்துட்டு இதையும் பணயமாக வைக்கிறேன். அது போக நம்ம வந்து 1 ஸ்டார் விளாட்றதுக்கு பதிலாக 3 ஸ்டார்ஸ் வச்சு விளாட்லாமான்னு கேட்க ஆப்போனண்ட்ல இருக்கிற பாய்ஸும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க, நம்ம டீம் பாய்ஸும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க. ஸோ ஆப்போனண்ட் சைடில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் ரூல்ஸை பிரேக் பண்ண மாதிரி ஆயிருமே அப்படிங்கும்போது, இங்கே பார் இங்கே யாருமே ரூல்ஸை பிரேக் பண்ணல, நம்ம 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு விளாண்டோம்னா எல்லாமே ரூல்ஸ் படி தான் நடக்கும். அதுக்கு சாட்சி இந்த பாடி கார்டு தான். இந்த பாடி கார்டு ஏதாச்சும் ரூல்ஸை நம்ம மீற மாதிரி இருந்தால் அவன் நம்மளை தடுத்திருப்பான். ஸோ இந்நேரம் வரைக்கும் அவன் அமைதியாக இருக்கானா, இதெல்லாம் வந்துட்டு நமக்குள்ள நடக்கிற டீலிங்ஸ் தான் அப்படின்னு அவர் சொல்ல, அப்போ ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்க சொல்றாங்க, ஆமா நீ 1 ஸ்டார் அப்புறம் 6 மில்லியன் வச்சு விளாடுவ, எங்ககிட்ட வந்து 3 ஸ்டார்ஸ் கேட்குறியா, இதெல்லாம் வேலைக்கு ஆகுதுன்னு கிளம்பும் போது, இங்க பார் நான் ஒன்றும் 1 ஸ்டார் வச்சு விளாட போறது இல்லை, நான் என்னோட டீம்மேட்ஸோட 2 ஸ்டாரையும் சேர்த்து வச்சு விளாடுவேன். உங்களுக்கு நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த மணி வந்து உங்களுக்கு போனஸ் அப்படின்னு சொல்ல, பின்னாடி இருக்கிற 2 டீம்மேட்ஸ் என்னடா கைஜி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பதாடுறாங்க. ஆமா கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்ல, ஸோ நம்ம கைஜி சொல்றாங்க, இங்க பாரு இப்போ இந்த சூதாட்டத்தை நம்ம ஆடிதான் ஆகணும், நம்ம பணையை வச்சுதான் ஆகணும், நம்ம ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்ல, கூட இருக்கிற 2 டீம்மேட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, டே நீ உன் ஸ்டாரை வச்சு நீ எப்படியான விளாண்டுக்கோ கைஜி, பட் எங்களோட ஸ்டார் எல்லாம் வந்து வச்சு நீ விளாடாத, இதெல்லாம் எங்களுக்கு அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பிக்க, இதை பார்க்குற ஆப்போனன்ட் டீமும் இவங்க கண்டிப்பா இந்த டீலுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, தோத்தாங்கோலிங்க அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்க, அங்க இருக்கிற ஆப்போனன்ட் பார்ட்டியும் இதெல்லாம் வேலைக்காகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பும் போது நம்ம கைஜி வந்துட்டு டே இருற நான் உங்களை பேசி புரிய வைக்கிறனாலே, என்ன நீ என் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, எங்க டைம் எவ்வளவு பெரிய ப்ரீசியஸ் ஆனது தெரியுமா, நீ எங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கும்போது நம்ம கைஜி சொல்றாரு, இங்க பாரு எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடு அப்படிங்கும்போது, இங்க பாரு என்னாலாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது இவர் சொல்ல, கைஜி இருட்டு இங்க பாரு டேபிள் இருக்கிற 6 மில்லியனும் நீயே எடுத்துக்கோ அப்படின்னு அவர் சொல்ல, அவங்க எல்லாருமே ஷாக் ஆகணும், என்ன சொல்ற அப்படின்னு. ஆமா எனக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் கொடு, நான் உங்களை எப்படியாச்சும் ஒத்துக்க வைப்பேன், சப்போஸ் 5 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா இந்த காசு எல்லாத்தையும் நீயே எடுத்துட்டு போய்க்கோ அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கிற கைஜியோட டீம்மேட்ஸும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவங்க கைஜியோட டீம்மேட் சொல்றாங்க, இந்த மாதிரி இன்னும் 46 நிமிஷம் தான் இருக்கு, ஸோ இந்த டைம்ல நம்ம லக்கெல்லாம் ட்ரை பண்ண முடியுமோ அப்படின்னு கேட்கும்போது நம்ம கைஜி சொல்றாரு, அதான் நானும் சொல்றேன், இன்னும் 46 நிமிஷம் தான் இருக்கு, இப்போ நம்ம ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லாட்டி இன்னொரு அரை மணி நேரம் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க, எல்லாரும் ஸ்டார்ஸ் ஜெயிச்சுட்டு போயிருவானுங்க, விளையாடுறது கூட நமக்கு ஆள் இருக்காது அப்படின்னு இவருக்கு சொல்லிட்டு இருக்க, இங்க பார் நான் இப்போ ஒரு பெரிய பள்ளத்தையே ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதை நான் தனியா பண்ணணும்னு விரும்பல, உங்களையும் சேர்த்து நான் அந்த பள்ளத்தை தாண்டணும்னு தான் விருப்பப்படுறேன் அப்படின்னு இவரெல்லாம் இங்கே பேசிட்டு இருக்கும்போது, அந்த ஆப்போசிட் நபர் பேர் பார்த்தீங்கன்னா கீட்டமி. ஸோ கீட்டமி பார்த்தீங்கன்னா காசை எடுக்கலாம் 5 நிமிஷம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு காசை தொட வராருங்க. நம்ம கைஜிரன்ட்டு இங்கே பார் அவங்க எல்லாரும் மேட்சுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாருங்க. நம்ம கீட்டமி பார்த்தீங்கன்னா கைஜியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா உங்களுக்கு இது ஓகேவாப்பான்னு கேட்கல, எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு சொல்றாங்க. ஸோ கைஜிரன்ட்டு சரி ஸ்டார்ட் பண்ணலாம் 3 ஸ்டார்ஸ் ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது நம்ம கீட்டமி வந்து கொஞ்சம் பயப்படுறாருங்க. ஸோ இதை பார்க்குற கைஜிரன்ட்டு என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க, இப்போ நீ விட்டுருந்தா காசு எடுத்திருப்பில்ல, அப்போ உனக்கு ஓகேன்னு தான் அர்த்தம்,
அப்பதாங்க நம்ம கைஜி சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க 3 ஸ்டார்ஸ் வச்சு தோத்துட்டீங்கன்னா கூட உங்க ஆளுக்கு 3 ஸ்டார்ஸ் இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு அந்த இன்னொரு டோருக்கு பின்னாடி தோத்தவங்க லிஸ்ட்ல நீங்க ஆட் ஆக வேண்டியது இல்ல. சப்போஸ் ஜெயிச்சிட்டீங்கன்னா எங்களோட 3 ஸ்டார்ஸ் போக இந்த 6 மில்லியன் உங்களுக்கு தான் அப்படின்னு இவர் சொல்ல, இருந்தாலும் நம்ம கீட்டமி வந்து கொஞ்சம் பயந்துகிட்டே தாங்க இருக்காங்க. அப்ப நம்ம கைஜி சொல்றாங்க, எனக்கு தெரியும்டா நீங்க எல்லாம் பேசுறதுக்கும் அட்வைஸ் பண்றதுக்கும் தான் லாக்கி. இந்த மாதிரி தைரியமா ஒரு முடிவெடு, அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்கடா. ஆனா அதே சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கும்போது நீங்க தடுமாறுறீங்க. அதே மாதிரி கரேஜோட ஒரு முடிவெடுக்க வந்து உங்களுக்கு அந்த தைரியம் இல்ல. ஸோ உங்க 3 பேருக்குமே அப்படிதான் போல இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு ஆளுக்கு 3 ஸ்டார்ஸ் இருக்கும். நீங்க இதை தோத்துட்டீங்கன்னா கூட. ஆனா முடிவெடுக்க நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க பாருங்கடா, தொடர்ந்துட்டீங்களா அப்படின்லாம் சொல்ல, அவங்க கூட இருந்த 2 பேர் இருந்துட்டு சரி மச்சான் நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்லடா இந்த மேட்ச் விளாண்டலாம்டான்னு சொல்லிட்டு நம்ம கீட்டமிட்ட சொல்றாரு. ஸோ கீட்டமியும் பாத்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாருங்க. ஸோ நம்ம கைஜி கையில பாத்துட்டீங்கன்னா ஒரு ராக் கார்டு, ஒரு சிசர் கார்டு, ஒரு பேப்பர் கார்டு வச்சிருக்காரு. நம்ம கீட்டமி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாக்கெட்ல ஒரு கார்டு வச்சிருந்தாருங்கன்னா அதே கார்டு தான் திரும்ப எடுக்கிறாரு. ஸோ இவங்க மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பாடி கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பயங்கர நடுக்கமாக இருக்குது. அந்த பாடி கார்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, கைஜி விளாடுறது பார்க்க நிறைய பேர் சுற்றி நின்றுருக்காங்க. தோத்துரு எப்படியாச்சும் தோத்துரு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் சுற்றி நின்றுருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி கார்ட்ஸ் இழந்துட்டு பாதி ஜெயிக்கிற நிலமையிலும் பாதி தோக்கிற நிலமையிலும் இருக்காங்க. ஸோ எப்படியாச்சும் கைஜி தோத்துறணும் இவங்க எல்லாரும் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு நெகட்டிவ் வைபாவே இருக்குங்க கைஜியை சுற்றி. இதை கீட்டமி கேட்குறாருங்கப்பா, உனக்கு வந்துட்டு யாருமே சப்போர்ட் கிடையாது. ஸோ இப்போ எப்படி நீ ஃபீல் பண்ணுற அப்படிங்கும்போது இங்கே பாரு, எனக்கு இவங்க நினைக்கிறதுலாம் முக்கியம் இல்லை, கேமை விளையாடுவோம் அப்படின்னு இவர் சொல்ல, ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா கார்டை 2 பேருமே பிளேஸ் பண்ணுறாங்க, ரெடின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ 2 பேருமே அந்த கார்டை திருப்பணும். அந்த கார்டை திருப்புற அந்த ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கீட்டமி யோசிக்கிறாருங்க, இந்த எக்ஸ்ட்ரா கார்டை எப்படியாச்சும் இப்போவே கழிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது திருப்பலான்னு போகும்போது நம்ம கீட்டமிக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டேஞ்சர் சென்ஸ் மாதிரி உணர்றாருங்க. ஸோ உடனே இருந்துட்டு நான் இந்த போட்டியிலிருந்து வெளியே வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு கார்டை தூக்கிட்டு வெளியே வராருங்க. உடனே கைஜி இருந்துட்டு இங்க பாருங்க ரெஃப்ரி, அவன் கார்டை கீழே வச்சுட்டான், ஸோ இப்போ வந்து அவன் வித்ட்ரா பண்ணுறேங்கிறான், நீங்களே பேசிக்கோங்க அப்படிங்கும்போது அந்த பிளாக் சூட்ல போட்ட ரெஃப்ரி என்ன சொல்றாருன்னா, கார்டை ஒரு டைம் நீங்க கீழே வச்சுட்டீங்கன்னா நீங்க போட்டியை ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறாருங்க. உடனே அவர் இருந்துட்டு கீட்டமி இல்ல நான் போட்டியை வந்து நிப்பாட்டுறேன்ட்டு இல்லை, நான் வந்து வேற கார்டு சேஞ்ச் பண்ணலான்ட்டு இருக்கும்போது இல்லை, பிளாக் சூட் போட்டார் என்ன சொல்றேன்னா, நீ எந்த கார்டை கீழே பிளேஸ் பண்ணியோ அந்த கார்டை தான்ப்பா நீ மறுபடியும் யூஸ் பண்ணணும், வேற கார்டை மாற்றக்கூடாதுன்னு சொல்ல இவருக்கும் வந்து ஒரே பதட்டமா இருக்குங்க. ஸோ கீட்டமிக்கு வேற வழி இல்லைங்க. ஸோ அவர் எடுத்த கார்டையே திரும்ப வச்சிடறாரு. வச்சோடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, என்னாச்சு கீட்டமி உனக்கு என்னாச்சுன்னு. இல்லை எனக்கு ஏதோ தப்பா படுது, நான் அந்த கார்டை யூஸ் பண்ணிட்டு அதை திருப்பலாங்கும் போது எனக்குள்ள வந்து ஏதோ ஒரு எச்சரிக்கை மாதிரி வந்துச்சு, நம்ம எங்கேயோ ஏதோ தப்பு பண்ணிட்டோம், நம்ம எங்கேயோ சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கீட்டமி யோசிக்கிறாருங்க. ஸோ இதை வந்துட்டு கைஜி வந்து கேட்பாரு, நீ நினைக்கிறதெல்லாம் கரெக்ட் தான் கீட்டமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைஜி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் கைஜி சொல்றாரு, நீ ஃபர்ஸ்ட் டைம் எங்களை மீட் பண்ணும்போது நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா, நீ வந்துட்டு இப்போ எங்ககிட்ட ஒரு கடைசி கார்டு இருக்கு, அதை நாங்க வந்து இப்போ நாங்க ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களை வந்து சேலஞ்ச் பண்ண, நீயே அங்கதான் நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, அங்கதான் உன்னோட பெரிய பிளான்ல ஒரு சின்ன விரிசல் விட்டுது. உன்னோட 2வது மிஸ்டேக் எங்க தெரியுமா, நான் கார்டை வச்சோன்னே நீயும் யோசிக்காம உன் பேக்கெட்ல இருந்து ஒரே ஒரு கார்டு எடுத்து நீ பிளேஸ் பண்ண. ஸோ உங்களுக்குள்ளேயே நீ டீலிங் போட்டிருக்க, இந்த மாதிரி இந்த கார்டு தான் வந்து நான் கடைசியா யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த கார்டை நீ தனியா வச்சிருக்க. சொல்ல போனா கீட்டமே இப்போ அந்த கார்டு என்ன கார்டுன்னு கூட என்னால் கரெக்டாக சொல்ல முடியும் அப்படின்னு இவர் சொல்ல, கீட்டமே இருந்துட்டு அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவர் கத்த, இங்கப்பா நம்ம 2 பேருமே கார்ட்ஸை ஹோல்ட் பண்ணி வைக்கலான்ட்டு 2 பேரும் ஒரே பிளான் தான் யோசிச்சோம். ஸோ நான் யோசிக்கிறதும் நீ யோசிக்கிறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு உன்னோட பிளான் என்னன்னு தெரிய வந்தது. ஏன்னா நீ எங்ககிட்ட வரும்போதே உன்னோட கடைசி கேம்னு வேற சொன்ன. ஸோ உங்ககிட்ட ஒரே ஒரு கார்டு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். நீங்க 3 பேருமே ஒரு டீலிங் போட்டிருக்கீங்க, 3 பேரும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் பிரிச்சு எடுத்துக்கிட்டீங்க. ஸோ அப்பதான் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி ஒரே மாதிரி கார்ட்ஸ் போட்டு அதை டை பண்ணிப்பீங்க. சப்போஸ் வேற யாராச்சும் கார்டு வேற ஏதாச்சும் போட்டா ஒரு நபர் இன்னொரு நபருக்கு ஸ்டார் கொடுக்கணும். ஸோ அது வந்து உங்களோட அக்ரிமெண்ட்டை வந்து உடைக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ நீங்க எல்லாரும் பிளான் பண்ணி உங்களுக்குள்ள நீங்க வந்து எல்லா கார்ட்ஸும் ஈவனா வந்து பிரிச்சுக்கிட்டீங்க, ஒரே ஒரு கார்டு எக்ஸ்ட்ரா இருந்திருக்கு. ஸோ நீ அந்த ஒரு கார்டை வச்சுட்டு தான் எங்க கிட்ட விளையாட வந்திருக்க, உனக்கு எப்படியாச்சும் அந்த ஒரு கார்டை விளையாண்டே ஆகணும், விளையாடாட்டி நீ வந்து மாட்டிப்ப. ஸோ அதனால தான் நீ அந்த கார்டை எடுத்துகிட்டு வந்துட்டு எங்ககிட்ட ஒரு மேட்ச் கேட்டுக்கிட்டே இருந்த. ஸோ இப்போ
இப்போ நீ கரெக்டா அந்த ஒரே கார்டை தான் நீயும் பிளேஸ் பண்ணிருக்க, ஏன்னா நான் சொல்றது கரெக்டா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆப்போனன்ட் நம்பர் என்ன சொல்றாருன்னா, இங்க பார் இதெல்லாம் ஓகே நீ கண்டுபிடிச்சிட்ட, ஆனா இப்போ அந்த எக்ஸ்ட்ரா கார்டு என்ன கார்டுங்கிறது தான் இப்போ உனக்கு கேள்வி. அதை மட்டும் நீ கரெக்டா சொல்லலைன்னா நீ யோசிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கற்பனை கதை, அது உனக்கே தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு அவரு சொல்ல, இப்ப நம்ம கைஜி சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இங்க பாரு நீ பண்ற விஷயத்த நான் இப்ப நானே எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட ரா கார்ட்ஸும் இருக்கும், சிசர் கார்ட்ஸ் இருக்கும், அதை நீங்க ஈக்குவலா வந்து டேலி பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா நாங்க எப்போ ராக் கார்ட்ஸை ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு தெரிஞ்சதோ நீங்க எல்லாரும் பேப்பர் கார்ட்ஸை வந்து ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பட் உங்களுக்கு வந்து நாங்க எவ்வளோ ராக் கார்ட்ஸ் வச்சிருக்கோங்கிற அந்த கவுண்ட் தெரியாதனால நீங்க அதை ஆட் நம்பர்ல தான் நீங்க வச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு கார்டு எக்ஸ்ட்ரா கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைஜி வந்துட்டு அவரோட கார்டை எடுத்து திருப்புறாருங்க. நீ வச்சிருக்கிறது கண்டிப்பா பேப்பர் கார்டு தான். நம்ம கைஜி அப்படியே கத்திட்டு அவரோட கார்டை திருப்புறாருங்க. பார்த்தா சீசர் அப்படியே நம்ம கைஜி சொல்றாரு, இந்த எக்ஸ்ட்ரா கார்டு கண்டிப்பா பேப்பரா தான் இருக்கணும்னு சொல்ல நம்ம கீட்டமியோ பாத்தீங்கன்னா அதிர்ச்சியில உட்காந்துட்டு இருக்காருங்க. அப்படியே கார்டை திருப்ப முடியாம இருக்காரு. ஸோ கைஜியும் கத்துற கார்டை திருப்புடா சீக்கிரம் அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. இங்க கீட்டமியோ வந்து ஒரு பதட்டத்துல இருக்காரு. கிட்டத்தட்ட நம்ம பாடி கார்டு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரே இருந்துட்டு கார்டை நானே எடுத்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்டை எடுத்து பாக்குறாருங்க. பார்த்த பாடி கார்டும் ஷாக் ஆகுறாருங்க. கைஜியை பாக்குறாரு, அப்படியே சிரிச்சுக்கிட்டே கார்டை கீழே வைக்கிறாருங்க. பார்த்தா நம்ம கைஜி யோசிச்ச மாதிரி அந்த கீட்டமி வந்து பேப்பர் கார்டு தான் வச்சிருக்காரு. ஸோ இதை பார்க்குற டீம் மெம்பர்ஸ் கைஜி எல்லாரும் பயங்கர ஹாப்பி ஆகுறாங்க. ஸோ கிடைச்ச கொஞ்ச நேரத்திலே கைஜி 3 ஸ்டார் ஜெயிச்சிருக்காருங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா எல்லா டீம் மெம்பர்ஸும் ஈக்குவலாக பிரிச்சுக்கிறாங்க, ஆளுக்கு 2-2ன்னு. ஸோ நம்ம ஃபுராகட்டாவும் சொல்கிறாரு, வேற லெவல் கைஜி, எப்படியோ எங்களை நம்மளை காப்பாற்றிட்டு அப்படிங்கும்போது இங்கேப்பா நம்ம இன்னும் முழுசாக தப்பிக்கல, ஆனால் இந்த பிளானுக்கு நீயும் ஒரு காரணம் தான் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறேன்னொடனே, ஆமாம் நம்ம ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது என்கிட்ட ஒரு கேள்வி கிட்ட நம்மக்கிட்ட 2 சீசர்ஸு 4 பேப்பர் கார்டு இருக்குது, எக்ஸ்ட்ராவாக வாங்கட்டான்னு கேட்கும்போது நான் வேண்டானே. ஏன் வேணான்னு சொன்னேன்னா, இப்போ 2 சீசர் இருந்ததுன்னா அதை டைப் பண்ணிக்கலாம், 4 பேப்பர் இருந்துச்சுன்னா 2 போட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ராவாக இருந்தானா ஒரு கார்டு நம்ம கையிலேயே இருக்கும், நம்ம வந்து மாட்டிப்போன்னு தான் நான் எக்ஸ்ட்ரா கார்டே வேணான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ அந்த கீட்டமே பார்த்தீங்கன்னா நம்மளை தேடி வந்து ஒரு லாஸ்ட் மேட்ச் அப்படின்னு அவன் சொல்லும் போது அந்த இடத்துல தான் நான் இந்த பிளானே எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ நம்ம கைஜி கிட்ட பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 28 ராக் கார்டு இருக்கு, ஒரு சிசர் கார்டு இருக்கு, 4 பேப்பர் கார்டு இருக்கு. அங்க என்னன்னா கீட்டமி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பயங்கரமா சண்டை வந்துட்டு இருக்கு. உன்னால தாண்டா நாங்கள் ஸ்டார்ஸ் எல்லாம் தோத்துட்டோம், நீ ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து பாக்குற கைஜி இருந்துட்டு, ஓகே காய்ஸ் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, நம்ம இப்போ பேப்பர் கார்டையும் ஹோல்ட் பண்ண போறோம் அப்படின்னு இவர் சொல்ல அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம கைஜியோட டீமுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 ஸ்டார் தேவைப்படுது. பட் இப்போ அவங்க கிட்ட வெறும் 6 ஸ்டார்ஸ் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 40 நிமிஷம் தான் டைமும் இன்னும் பாக்கி இருக்கு. ஸோ இவங்க எப்படியாச்சும் ஜெயிப்பாங்களா, இல்லை அடுத்ததாக இவங்க என்ன சவாலை வந்து மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை பற்றின கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய அனிமே எடுத்து பேசியிருக்கோங்க, அது பார்க்கலைனாவும் அதையும் போய் பாருங்க. இந்த மாதிரி கதை கேட்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஃபாலோ பண்ணாதவங்களாம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்த அனிமையோட அடுத்த 2 எபிசோடோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.